தினமொரு வசனம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். விளக்கம். கவர்ச்சிகரமான ஒரு பாவ ஆசையை அல்லது பாவத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை அது தேவனுக்கு பிரியமற்றது என்ற ஒரே காரணத்திற்காக யோசேப்பு எதிர்த்து நின்றான். தேவன் மேல் அவன் வைத்திருந்த அவனுடைய விசுவாசம் அவனுக்குள் தேவ பயத்தை அதிகமாக ஏற்படுத்தி இருந்தது. எனவே கவர்ச்சிகரமான ஒரு பாவத்தை அவன் தன்னுடைய எதிரியாக காணுகின்ற கண்களை பெற்று அதனை முழு தீவிரமாக எதிர்த்து போரிட முன் வந்தான். விசுவாசம் என்பது பாவத்தை விரோதியாக எண்ணி வெறுக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு மனோபாவத்தை அவனுக்கு கொடுத்திருந்தது. பாவம் என்பது எவ்வளவுதான் அழகாகவும் கவர்ச்சியாகவும் விருப்பத்தை ஈர்க்கும் விதமாகவும் இருந்தாலும் அது வெறுக்கப்பட வேண்டிய எதிரியே அன்றி ஏற்கப்பட வேண்டிய நண்பன் அல்ல என்ற விழிப்புணர்வை விசுவாசம் அவனுக்குள் ஏற்படுத்தி இருந்தது. எகிப்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய அதிகாரியாகிய போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு ஒரு அடிமை வேலைக்காரன். போத்திபாரின் மனைவிக்கோ அவனோடு பாலியல் தொடர்பு கொள்ள ஆசை. யோசேப்போ வாலிபன். உணர்ச்சிகளின் வேகத்தினால் விளைவுகளை குறித்து கவலைப்படாமல் செயல்படுகின்ற வயதுகளில் அவன் இருந்தான். அது தவறு என்றாலும் அதை தவிர்ப்பதற்கு போதுமான சூழ்நிலைகள் இல்லை. அந்த தவறை செய்தாலும் அது யாருக்கும் தெரிந்துவிட போவதும் இல்லை. இந்த தவறை நானாக தேடி செல்லவில்லை. இந்த வாலிப வயதில் இது போன்ற விஷயங்கள் சகஜமானவைதான். இந்த தவறுக்கு உடன்படாவிட்டால் விபரீத விளைவுகள் தான் ஏற்படும் என்றெல்லாம் சாக்குபோக்கு சொல்லி மனதின் குற்ற உணர்வுகளை மழுங்கடிக்க நிறைய வாய்ப்புகள் இருந்தன. ஆயினும் யோசேப்பு வித்தியாசமாயிருந்தான். அவன் பாவத்திற்கு எதிராக போவதற்கு வாய்ப்பற்று இருந்த சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படவில்லை. தவறை நியாயப்படுத்த தனக்கிருந்த வாய்ப்புகளை உபயோகிக்க அவன் விரும்பவில்லை. தன் சரீரத்தின் உணர்ச்சி வேகங்களை பிரியப்படுத்துவதை விட தேவனுடைய பரிசுத்தத்தின் மேல் பிரியம் வைப்பதே அவனுடைய பிரதான விருப்பமாக இருந்தது. பாவத்தின் மேல் பிரியம் வைப்பதே அவனுடைய பிரதான விருப்பம். பாவத்தை எதிர்ப்பதினால் ஏற்படும் எந்த ஒரு பாதகமான பின் விளைவுகளையும் அவன் ஏற்றுக்கொள்ள தன்னை தயார் செய்து கொண்டான். பாவத்திற்கு எதிராக போராடுவதில் இரத்தம் சிந்தத்தக்க ஒரு நிலையையும் அவன் ஏற்கும் மனப்பக்குவத்தோடு இருந்தான். ஆம், தேவனுடைய விசுவாசம் பரிசுத்தத்திற்காக கடுமையாக போராட அவனை தூண்டிவிட்டது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களால் முடியாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக நன்றி. ஆமீன்.